இந்த நிலத்துக்கு நீதி வேண்டும், இந்த மண்ணுக்கு பாதுகாப்பு வேண்டும். அந்த மக்களின் அழுகுரல் இறைவனால் கேட்கப்பட்ட நாள். தென் தமிழக கிராமங்களில் அநீதியும் அச்சமும் அதிகரித்த காலம் ஒன்று. மனிதர் மனிதனை நசுக்கிக் கொண்டிருந்த நேரம். அப்போது சிவபெருமானின் கண் திறந்தது. அநீதி செய்யும் வலிமைகள் அழிய மனிதரை காப்பதற்காக ஒரு விசேஷ சக்தி உருவானது. அது சாதாரண தெய்வம் அல்ல, அது கருப்பனின் வேகம், வீரன் குரல், நீதி தேடும் அக்னி. அவன் பெயர் கருப்பசாமி. சிவபெருமான் தன் கண்ணின் கருநிற தீயை எடுத்து அதில் வீர வடிவம் கொடுத்து மக்களை காக்க, பொய்யை அழிக்க, சத்தியத்தை நிலைநாட்ட என்று அருளினார். கருப்பசாமி ஒவ்வொரு கிராமத்தையும் பாதுகாக்க வாள், வேல், சங்கிலி ஆகியவற்றுடன் தோன்றி தீமைக்கு தண்டனை, நன்மைக்கு அருளை என்ற அடிப்படையில் காவல் தெய்வமாக நிலைத்தார். அவரது ஜூடி, சூனியம், தீவினை அனைத்தையும் உடைக்கும் சக்தி காரணமாக கிராம மக்கள் அவரை பூதக்காரர் அல்ல, பாதுகாவலர் என்று போற்றினர். இன்றும் கடன் பிரச்சனை, குடும்ப சண்டை, நீதியற்ற அநீதிகள் எதிலும் மக்கள் முதலில் நினைப்பது கருப்பு தந்தை கருப்பசாமி, நீதி கொடு தெய்வமே என்பதே. வழிபாடு எளிமை. கருகோலம், ஆரத்தி, அரிசி, கருப்பு குடை, நெய் விளக்கு. கருப்பசாமி கோவிலில் இரவில் விளக்கு ஏற்றும் போது அங்கு ஒரு காவலர் நின்றிருக்கிறார் என்பதை நம்பிக்கை. அவன் பயமுறுத்த வரவில்லை, பாதுகாக்க வந்தான். அவனின் தோற்றம் மக்கள் வேண்டிய நீதியின் உருவமே.